ஏற்கனவே ஆதிகுணசேகரன அரெஸ்ட் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா, ஆர்டர் போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்டின்ற மாரி நெனச்சா, ஆதிகுணசேகரனே இங்க இல்ல. அப்புறம் எப்படி பார்த்தீங்கன்னா, ஆதிகுணசேகரன அரெஸ்ட் பண்றது? அதுவும் இல்லாம கொற்றவை மேடத்த இதுல இன்வால்வ் பண்ணது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயமா போயிடுச்சு. அதுவும் இல்லாம இப்போ நம்ம கொற்றவை மேடம் இருந்துட்டு, ஜனனி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆதிகுணசேகரன நம்ம தேடி கண்டுபுடிச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆதிகுணசேகரன் உங்க எல்லாருக்குமே உயிரோட வேணுமா? அவர் செஞ்ச தப்பு எல்லாத்துக்குமா சேர்த்து அவருக்கு தண்டனை கிடைக்கணுமா? வேணாமா? அப்படின்ற மாரி கேட்கிறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனனி இருந்துட்டு, ஜனனி மட்டும் கிடையாது, சக்தியும் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அந்த மாரி ஒரு டைம்ல சக்தி இருந்துட்டு, "இங்க பாருங்க ஜனனி." அதாவது நம்ம சக்தி கிட்டயா சக்தி பார்த்தீங்கன்னா, ஜனனி கிட்டயா இருந்தாலும் சரி, அடுத்ததா கொற்றவை மேடத்துல கிட்டயா இருந்தாலும் சரி. அதாவது தப்பு செஞ்சா பார்த்தீங்கன்னா, அதாவது தப்பு செய்யறது இயல்பு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு கேட்கறதும் இயல்பு. ஆனா, என் அண்ணன் ஆதிகுணசேகரன் செஞ்ச தப்புக்கு எதுக்குமே பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு கிடையவே கிடையாது. அவரு தேவகி அம்மாவ பார்த்தீங்கன்னா, கொலை பண்ணதையும் பார்த்தீங்கன்னா, யாராலயுமே மன்னிக்க முடியாது. ஆனா, அதுக்கப்புறம் அவரு செஞ்சது எதையுமே பார்த்தீங்கன்னா, நான் மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்ல. அவரு பார்த்தீங்கன்னா, செத்தாலுமே கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சுட்டு பிடிக்கிறதுக்கான ஆர்டர கூட பார்த்தீங்கன்னா, வாங்குங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா, ஒரு வார்த்தை கேட்டுக்கணும். இந்த ஆதிகுணசேகரன் நம்ம சக்தியோட குடும்பமா போயிட்டாங்க. அடுத்ததா நம்ம ஜனனியோட குடும்பமா போயிட்டாங்க. இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா, இந்த இடத்துல ஆதிகுணசேகரன சுட்டு பிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஆர்டர பார்த்தீங்கன்னா, நம்ம கொற்றவை மேடம் வாங்கி குடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்க போகுது. அதுலயும் நம்ம சென்னை இருந்துட்டு எதையுமே பார்த்தீங்கன்னா மறைக்க போறதே கிடையாது. எல்லா உண்மைகளையுமே போட்டு உடைச்சு, ஏன் இப்போ ஆதி குணசேகரனுக்கு என்கவுண்டர் பிளான் பண்றத கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சென்னனி போட்டு உடைக்க போறாங்க. இத கண்டிப்பா இங்க யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. உண்மையிலேயே ஆதி குணசேகரனுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே ஆதிகுணசேகரன துண்ட காணோம், துணிய காணோம் அப்படின்ற மாரி ஓட வச்சாங்க. அதுலயும் இந்த ஆதிகுணசேகரனோட வக்கீல் தெளிவா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் மதுர மண்ண பார்த்தீங்கன்னா மிதிச்சிராதீங்க. நான் சொல்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் தலைமறைவாயிடுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேற ஒரு கார எடுத்துக்கோங்க. ஒரு ஓட்ட வண்டிய எடுத்துக்கோங்க. அடுத்ததா புது ஃபோன் மாத்திருங்க. இப்படி பல விஷயங்கள சொன்னாங்க. ஆனாலும் நம்ம ஜனனி, கொற்றவை மேடம் இவங்க எல்லாருமே இந்த ஆதிகுணசேகரன கண்டுபிடிக்கிறத விட்டுறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, அதாவது இங்க நம்ம கொற்றவை மேடத்துக்கிட்ட ஜனனி கேட்கிறாங்க. இந்த மாரி ஆதிகுணசேகரன் மேல தான் இப்போ குண்டாஸ்ல பார்த்தீங்கன்னா கேஸ் பாஞ்சிருக்குல்ல. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆதிகுணசேகரன் எப்போ பார்த்தீங்கன்னா சிக்கினாலும் அவர் ஜெயிலுக்கு போக தானே போறாரு அப்படின்ற மாரி கேட்கும்போது, இல்ல ஜனனி அந்த சட்டத்துல பார்த்தீங்கன்னா நெறைய ஓட்டை இருக்கு. அதுல எதுலயாச்சும் பூந்து ஆதிகுணசேகரன் தப்பிக்கிறதுக்காக பார்ப்பாங்க. அதுக்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி, நம்ம எங்க பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா ஆதிகுணசேகரன் சுட்டு பிடிக்கிறது மட்டும் தான். அதாவது என்கவுண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏத்த மாரி இது எல்லாமே நடக்கும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஜனனியும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க. சக்தியும் ஒத்துக்கிட்டாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இங்க அதாவது இன்னொரு ஒரு ஜட்ஜ் கிட்ட போறாங்க. அங்க போயிட்டு இந்த ஆதிகுணசேகரன பார்த்தீங்கன்னா, சுட்டு பிடிக்கிறதுக்கான ஆர்டர வாங்குறாங்க. ஏன்னா, தாங்கிட்ட இருக்கிற எல்லா எவிடன்ஸுமே குடுத்துறாங்க. ஆதிகுணசேகரன் என்னென்ன தப்பு செஞ்சாரு அப்டின்றது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் போட்டு குடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஆதிகுணசேகரனால தப்பிக்கவே முடியாது. வசமா மாட்டிக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம ஜட்ஜும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனனிக்கும் கொற்றவை மேடத்துக்கிட்டயும் சொல்லிர்றாங்க. இந்த மாரி ஆதிகுணசேகரன சுட்டு பிடிக்கிறதுக்கு ஆர்டர் குடுக்குறேன் அப்டின்ற மாரி சொல்லி, இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.